जगजननी सुखवाणी प्रयाणी
கிருஷ்ணா எத்திய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழையை மனதில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பதே கிருஷ்ணா கிருஷ்ணா இதயம் கிருஷ்ணா கிருஷ்ணா எத்திய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா எத்திய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழையை மனதில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா சத்தியமாலே கிருஷ்ணா கிருஷ்ணா தருமத்தை தாயுடன் வாழ்ந்த நிலை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தாயுடன் வாழ்ந்த நிலை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை ஒரிடமே கொடுப்போம் கிருஷ்ணா கிருஷ்ணா ஒரிடமே கொடுப்போம் கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழுகிறது கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழுகிறது கேட்டதும் கொடுப்பதே கிருஷ்ணா கிருஷ்ணா இதயம் கேட்டதும் கொடுப்பதே கிருஷ்ணா கிருஷ்ணா இதயம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேராத மலையேறி எங்கிருந்தும் தந்தைக்கே பாராட்டி கொடுப்பான் பழனி மலை Mali
சுப்பிரமணிய சாமி முருகன் வள்ளி சமேத சுப்பிரமணியனா இந்த உலகத்துல யாரு எப்படி இருந்தாலும் ஜெயிக்க நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இதை யார பார்த்து கத்துக்கிட்டேன் தெரியுமா? முருகப்பெருமான கடவுளை பார்த்தா நானே கத்துக்கிட்டேன். ஊர்வலம் 2 கொண்டாடி கட்டினா தப்புன்னு அடிப்பாங்க. ஆனா சாமி கட்டினா விழா வச்சு கொண்டாடுவாங்க. இதுதானே உண்மை. முருகப்பெருமான் 2 கொண்டாடி கட்டினா நானே வச்சு வேடிக்கை பார்க்குறீங்க. இதுவே உங்க வீட்டுல புருஷன் 2 கட்டினா டேஷன்ல போய் உட்கார வைக்கிறீங்க. கேட்டா சாமியை மட்டும் கும்பிட்டுக்கிறீங்க. அப்ப எவ்வளவு ஒரு பாவப்பட்ட ஒரு செயலை செய்கிறோம். ஆனா ஒரே ஒரு விஷயம், அவர் கடவுள் 2 இல்ல 3 இல்ல 5 கூட வச்சுக்கொள்ளலாம். நம்ம வச்ச அதை முடிஞ்சவே செய்ய முடியாதே முட்டி ஓட்டுக்கிறதா ஒத்துக்கா. பணக்காரரு யாரு? அவர் பேசாதீங்கம்மா. பணக்காரன்
யாரு சொல்லுங்க அப்பா? மனித ஜென்மத்திலும் பணக்காரன் 2 கொண்டாட்டி 3 கொண்டாட்டி வச்சிருக்கேன். அதை யாரும் கேட்கறாரு. அப்புறம் ஒரு பழமொழி தெரியுங்களா? 2 கொண்டாட்டிக்காரன் கஞ்சிக்கு சேர்த்தான்னு சொல்லுவேன். தெரியுமா? இந்த கொண்டாட்டிக்கு ஊத்துவாளா, அந்த கொண்டாட்டிக்கு ஊத்துவாளா, கடைசியில அவன் கொண்டாட்டிக்காரருக்கு சொத்துக்களை இடம் இருக்குன்றாரு. அப்படி பேசாதீங்க. ஏன் கேள்வி? ஏன் இன்ஜினியர் 2 அவயத்துல தெரிஞ்சிருக்கேன், அவன் அவயத்துல வச்சிருக்கூடாது. அது நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற சுப்பிரமணி மாதிரி ஏத்து ஒரு சுப்பிரமணி இருந்தேன். ஆமா, அந்த ஆளுக்கு 2 கொண்டாட்டிட்டு எனக்கு அந்த ஆளை பாக்குறதுலாம் பொசு பொசுன்னே வரும். ஏன்னா எனக்கு ஒரு கொண்டாட்டி. எனக்கு என்ன வைத்தறிச்சல்னா, ஒரு கொண்டாட்டி கட்டுன நம்மளே டெய்லி சித்திரவதை பட்டுக்கு இருக்கான். 2 கொண்டாட்டிக்காரன் எப்படி சித்திரவதை பண்ணணும்? ஆனா அவன் வீட்டை விட்டு வெளியே வரப்ப சிரிச்ச முகத்தோட வரியாமா. எனக்கு நான் கடுப்பு. ஒரு கொண்டாட்டிக்கு நம்ம ஒப்பாரி இருக்கிறோமே, இவன் 2 கொண்டாட்டி இருக்கிறானே. ஒரு நாள் ஆத்திரம் தாங்காம விரும்பு அவன் வீட்டுக்குள்ள போய் அவன் இதை புடிச்சிட்டு சட்டை ஏற்றி புடிச்சிட்டேன். ஏடா சுப்பிரமணி, ஒன்னால மட்டும் எப்படி முடியுதுன்னு கேட்டேன். இப்படிதான் முடிச்சா அப்பதான் முடிச்சு. அப்பதான் அவன் சொல்றியா, ஏ தங்கராசு, ஒரு கொண்டாட்டி கட்டின உனக்கும் 2 கொண்டாட்டி கட்டின எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னடா, ஒரு கொண்டாட்டி கட்டினா அவன் நம்ம கூட சண்டை போடுவான், 2 கொண்டாட்டி கட்டினா அவளுக்கு 2 உரிமையை பிடிச்சிட்டு நம்மளை விட்டு வாழ்ந்துன்றியா. அப்பதான் தெரிஞ்சு 2 கொண்டாட்டிக்கார அருமையா. அது கூட பரவாயில்லமா. இன்னைக்கு நான் நாடத்துக்கு வரப்போ என் கொண்டாடி கிட்ட செருப்பு வாங்கிட்டு வந்தேன். உண்மையான செருப்பு அடிக்கவில்லை, என் மனைவி வார்த்தையால செருப்பு அடித்தாள். வார்த்தையால. எந்த மாதிரி? அது எப்படா? நான் உண்மையை சொல்லவா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, என் முண்டாட்டி முருக பெருமாள் படத்தை தொடச்சு சந்தனம் போட்டு வச்சு கதம்ப மாலையை சுத்திக்கு இருந்தா. அப்பதான் நான் போய் கேட்டேன், ஏண்டி முருகன் படத்தை, ஏன்னா பக்கத்துல சமயவர் தாத்தா படம் இருக்கு, அதை முதல்ல தொடக்க மாட்டான், போனே முருகத்தை தொடப்பா. ஏண்டி எல்லா சாமியும் பொதுதானடி, எல்லா சாமியும் முதல்ல இல்லங்க, எனக்கு முருகத்தை ரொம்ப பிடிக்கும். ஏமா ஏங்க, நானும் உங்க கூட வருஷம் அவனு என் கூட வருஷம் பழனிக்கு பாதயாத்திரை வருவான், மாலை ஓட்டு. உனக்கு முருகன் ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டேன். ஆமாங்க, முருகன் சாமினா ரொம்ப பிடிக்கும்னா. அப்பத்தே நான் ஒரு இழுச்சாப்பைய சும்மா இருக்க கூடாது, லேசா அப்பத்தே வார்த்தையை விடுறேன். ஆமா, ஏண்டி உனக்கு முருகன் சாமியை பிடிக்கும் தானே? ஆமாங்க, நான் ஒரு கேள்வி கேட்க வாண்டேன். கேளுங்க மாமாண்டா, முருகனுக்கு எத்தனை கொண்டாட்டின்னு? 2 கொண்டாட்டி வள்ளி தெய்வானண்டா. அப்பத்தான் நான் கேட்டேன், முருகனும் ஆம்பளத நானும் ஆம்பளத, முருக பெருமான் எப்படி 2 கொண்டாட்டி கட்டுனாரோ அதே போல நானும் வள்ளி திருமணத்துல முருக பெருமானுக்கு வள்ளிக்கு விடிய காலம் மாலை எடுத்து கொடுத்தலாம் ஆசீர்வாதம் பண்றேன். அப்படி முருக பெருமானே 2 கொண்டாட்டி கட்டிருக்காரு. ஓம் புருஷன் ஒன்னாவதா கட்டிட்டு 2ஆவதா இன்னொரு கொண்டாடி கட்டிக்கிறவோன்னு நான் கேட்டேன். சரி, என்ன சொல்லுச்சு? நல்ல உண்மையா இருந்தா எல்லாத்தையுமே அப்படின்னு விளக்கமாத்தோட சாப்பிட்டு அடிச்சிருக்கான். என் கொண்டாடி சிரிச்சுக்கிட்டே சொன்னான், மாமா நான் கும்பிட சாமியே 2 கொண்டாட்டி கட்டிருக்கு, நீங்க கேட்டா என்ன தப்பு? கட்டிக்கங்க, கட்டிக்கட்டா சந்தோஷம். ஏன் கொண்டாட்டி அப்படி சொல்றா? அப்பதான் பதிலுக்கு அவ ஒரு கேள்வியை தொடுக்கிறா. எப்படி மாமா உங்களுக்கு புராணம் தெரியுமான்னு கேட்டா. ஏன் தெரியும் அப்படின்ட்டு. இதுல உங்களுக்கு மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டா. ஏன் மகாபாரதம் பப்புனு தெரியும் தெரியும். இந்த மகாபாரதத்துல உங்களுக்கு பாஞ்சாலிய தெரியுமான்னு கேட்டா. பாஞ்சாலிய தெரியாம இருக்குமா? பாஞ்சாலிய தெரியும் அப்படின்னு. மாமா பாஞ்சாலி பொம்பளை தானே? ஆமா பொம்பளை. உங்க கொண்டாடி நானும் பொம்பளை தானே? ஆமா பொம்பளை. பாஞ்சாலிக்கு எத்தனை புருஷன்னு கேட்டா. பாஞ்சாலிக்கு 5 புருஷன்னு சொன்னேன். பொண்ணு உங்களை கட்டிட்டு மிச்ச 4 நான் பாத்துக்கிற வேண்டாம், அதோட இந்த மாசம் முடியும். கேட்ட கேள்வி நான் ஜாக மாட்டேன். இன்னும் நிறைய பேர்த்த கொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கு ஜாவனா முடியாதுமா. ஏன் தெரியுமா? கட்டுன கொண்டாட்டியாக இருந்தாலும் எதை பேசணுமோ அதான் பேசணும். ஆனா என்ன, ஆமா, ஆனா கேள்வி கேட்டு என்ன பேசணும்? இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட ஜீவன் யாருன்னா அது ஆம்பளை மட்டும்தான். நான் சத்தியமா முருகப்பெருமானை அடிச்சு சொல்லுவேன். இங்க நாடகம் பாக்குறாங்க, எவ்வளவு பெண்கள் உட்காந்துருக்காங்க. ஒரு நிமிஷம் எனக்கு எல்லாம் கொடுத்து பாருங்களேன். புள்ள புதுச்சேலை கட்டி நகை நட்டு போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்கல்ல, இதுதான் பெண்களோட தன்மை. பக்கத்துல அவங்க புருஷன் அப்பெல்லாம் பாருங்க லூசு மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னோட காசு போச்சு, சம்பாதிக்கிறவனுக்கு இங்க வலிக்க. இதுல போய் அந்த குடுக்கிற காசு 10 ரூபா களவாண்டு போய் மொளாபுரி டப்பாக்குள்ள திணிச்சு வைக்கிறது, கடல் டப்பாக்குள்ள நுழைச்சு வைக்கிறது. சம்பாதிக்க வேண்டியதானே? ஆம்பளை கூட எந்த பட்டியுமே மதிக்கிறது நான் தான் வச்சுக்கிறேன். என்ன ஒரு கொடுமை! ஆண்கள் சித்திரப்பட. ஆனா இதை கூட விடுவாங்க, இதை கூட விடுங்க. நிம்மதியா ஒரு டிவி பார்க்க முடியாதா? டிவி பார்க்க முடியா? டிவில விளம்பரம் போட்டா கூட ஆம்பளை
கேவலப்படுத்துறாங்க. நீங்க டெய்லி குளிப்பீங்கல்ல, என்ன போட்டு குளிப்பீங்க? சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு எல்லா பேரும் குளிப்போம். இந்த சோப்பு விளம்பரம் ஷாம்பு விளம்பரம் எல்லா டிவிலையும் வருதுல்ல. நான் கேட்கிறேன், இந்த சோப்பு விளம்பரம் ஷாம்பு விளம்பரத்துல எல்லாமே பொம்பளை குளிக்கிற மாதிரியே காட்டுறாங்கல, ஏன் ஆம்பளை குளிக்க மாட்டோமா? ஏதாவது ஒரு விளம்பரத்துல ஆம்பளை சோப்பு மாதிரி கட்டி காய்க்கிறாங்க, ஷாம்பு மாதிரி கட்டி காய்க்கலாம் கிடையாது. இதுல இந்த ஹமாம் சோப்பு விளம்பரத்தை பாத்தீங்களா? அந்த பொம்பளை ஓடு 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 அந்த பொம்பளை எவ்வளவு கூட்டி ஓடி போயிட்டான். என்ன பண்ணி தொலைறதுக்கு இப்படியே ஆம்பளை அப்பெல்லாம் சித்திரவதை பண்ணி எங்க வேணாலும் கேவலப்படுத்துறது. ஆனா நான் அப்படியா செருப்பை கட்டி அடிச்சா கூட நான் காசை வாங்காம போக மாட்டேன். நான் உதிர்த்துட்டேன். மதராஜு நீ சொல்ற கேட்டுக்க, ரோசப்பட்டா 10 ரூபா சம்பாதிக்க முடியாதா? உதுத்தாங்க கோடி சொல்றாங்க. புரியுதுமா? ரோசப்பட்டா 50 ஜல்லிக்கு பிரயோஜனம் தெருவில் தெரியல. நான் ஒரு விஷயம் தெரியுமா, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெளியே பார்த்தா வெள்ளை வரசு, வீட்டுக்குள்ள பார்த்தா மொல்ல மாறி. இதுக்கு என்ன விளக்கு தெரியுமா? வெளியே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டம் மங்காது. நான் 10 பேரை கூட அடிப்பேன், 3 பேரை கூட குத்து வேண்டிவேன். அதே வீட்டுக்குள்ள போய் பாரு, பொண்டாட்டி உள்பாட கூட துவச்சு போட்டு இருப்பேன். என்ன காரணம்? பொண்டாட்டி மேல பாசம். ஒரு பார்க்க நம்மளும் வெள்ளை வேட்டி சட்டம் கட்டிருக்க முடியும். ஒண்ணு என்னப்பா பேச போயிருக்கு. எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருந்தாப்ப கோயில சாமிக்கு அர்ச்சனை. ஆமா, இல்லாட்ட பிரச்சனை. இல்லாட்டி பிரச்சனை. நல்லா சாமி கும்பிடாதான் கும்பிட மாட்டாரு. ஆனா இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் முருகப்பெருமானை வேண்டி, முருகப்பெருமானை வணங்கி விட்டு, ஏன்னா அவர் ஆசை நமக்கு கிடைக்க வேணும். அதனால நல்ல முறையில முருகக்கடவுள் ஆமா ஆமா புரிஞ்சுக்கல, அதனால நல்ல ஒரு முறையில நாடகத்தை இருக்கும் நன்றிகளை தெரியப்படுத்த வேண்டி, ஏன்னா எந்தெந்த சாமி அந்த சாமி கும்பிட்டோம், அப்பதான் நாடகம் அதிக விமர்சனம் நடக்கும். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூழும் கைவாசம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூழும் கைவாசம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம்.
அருமையான தெய்வத்தை அன்புகளுக்கு நன்றி. எம்பெருமான் முருகப்பெருமான் கலியுகத்தின் கடவுள் ஆகையால் முருகப்பெருமானை வணங்கினாலும் நல்லதொரு முறையில நாடகத்திற்கு மிக சிறப்பான ஒரு விஷயம். நாடகம் எப்பேற்பட்ட நடிகரை கொண்டிருந்தாலும் ஒளி விழா மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அருமையான முறை சிறப்பாக ஒளி விழா அமைத்துக் கொண்டிருக்கும் சிறுதொருள் ஸ்ரீ ஐயா ஆடியோ அன்பு உரிமையாளருக்கும் பணியாற்றி அன்பு சகோதரருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையில் அப்புறம் கதைக்கு போவோமா? நாடகம் ரொம்ப கதையில் இருந்த நாடகம், வரலாற்று நாடகம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நடக்கின்றது எப்பேற்பட்ட நாடகம்? குகுனி மணந்த குறிஞ்சி மலர், கண்ட பெருமானின் காதல் திருமணம். This is a love story. எல்லாமே கலந்துருக்கு. இது ஒரு காதல் கதை. முருகனே வள்ளிய லவ் பண்ணியே கல்யாணம் முடிச்சிட்டாரு. காதலிக்கிற தப்பா? தப்பு கிடையாது. ஏதா காதலிக்கிற தப்பாத்தா? தப்பு கிடையாது. ஏன்னா காதலிக்கிறது நல்லது சொல்ல வரையா அப்படின்னு நினைக்கக்கூடாது. காதலுக்கு உண்மையான விளக்கத்தை சொல்ற கேட்டுக்காங்க. தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டியை காதலிக்க வேண்டும். இதுதான் உண்மையான காதல். ஆனா நிறைய பேர் பொண்டாட்டியை காதலிக்கிறான்னா அடுத்த பொண்டாட்டியவே வட்டி எடுத்துறாங்க. கேட்டா இதெல்லாம் ஒரு பொழப்பு. எப்படி சேர்ந்த பக்கத்து வீட்டுல இருக்குச்சுடே. பக்கத்து வீட்டுல ஏறி குடிக்கிறப்பா. எங்க வீட்டு பாத்ரூமா அவங்க வீட்டு பாத்ரூம் ஒரே பாத்ரூம். என் பொண்டாட்டி சோப்பு எடுத்து அந்த பொம்பளை போடுதான் கட்டி பார்த்து எல்லாத்தையும் தப்பா நினைக்கூடாது. என்னை பத்தி தாய்மார்களே உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஒரு பப்புடுக்கார ஒரு நல்ல விஷயம் சொல்ற கேட்டுக்கங்க. கணவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கலாம், ஆனா உண்மையான அன்பா என்று சில பேருக்கு தெரியாது. டெய்லி உங்க புருஷன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு வந்தா பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. பூக்காரி மேல பாசமாவும் கூட இருக்கலாம். யாரும் நம்ப முடியாதுடா. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் போய்க்கு இருக்கு. நம்புற மாதிரியே இருக்க. கூலிச்சேரியில லேசப்பட்ட ஆளு கிடையாது. வெள்ளை பேப்பர்ல பொம்பளைன்னு எழுதி தூக்கி போடுவேன். அதை எடுத்து ரெண்டு நக்கு நக்குங்க. மோசமான ஆளு. அவன் காதலிச்ச பொம்பளை எல்லாம் போய் சேர்ந்துச்சு. என்ன சொல்லுங்க? செத்து போச்சு. 90 80 என்னமா இருக்குங்க. ஒரு விஷயம் என்ன மக்கள் சேவை எல்லாம் மக்கள் சேவை வாழ ஒட்டி கையடிச்சு கண்ணுதியா போச்சு. ஐயோ என்ன உனக்கு இருக்கட்டும். குளிச்ச ஒரு அப்பாவி ஜீவன் அவன் உணருது. ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்துல எல்லா பேருமே சந்தோஷமா இருக்கத்தான் நாயா சம்பாதிக்கிறான். ஒரு மனுஷன் ஓடி ஓடி சம்பாதிக்கிறது எதுக்கு? பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும். வாரம் 7 நாள்ல சனிக்கிழமை சம்பள நாள் வருது. இந்த சம்பள நாளை வாங்கி பொண்டாட்டிகளை கொடுத்து ஒரு கறி எடுத்து கொடுத்து ஒரு தேட்டருக்கு கூட்டி போனோம், ஒரு பணப்பாக கூட்டி போனோம். இப்படி கூட்டி போய் சந்தோஷப்பட்டாதான் குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா நம்மளால என்ன பண்ணியா? ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய தண்ணியை போட்டு உள்ள போய் பொழந்து வளர்த்துக்கிறீங்க. அப்புறம் பொண்டாட்டி ஈகி நான் செத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் என் பொண்டாட்டியா சொக்க தங்கம். நான் என்ன சொன்னாலும் அப்படி கேட்பாமாமா. அம்மா எங்க ஊரு திருவிழாக்கு என் பொண்டாட்டியை கூப்பிட்டு மதுரை போத்தீஸ்க்கு துணி எடுக்க போயிருந்தேன். துணி எடுக்க போத்தீஸ்க்கு போயிருந்தேன். ஏன் தெரியுமா? என் பொண்டாட்டி அங்கதான் போகணும்னு சொன்னா. என்ன ஒரு கருமை கேட்டீங்கன்னா, என் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை அதுமா விரிச்சு போட்டே வந்திருந்தா. கடமை தப்பா? நான் சொன்னேன் ஒரு பொம்பளை வெள்ளிக்கிழமை விரிச்சு போட்டா வீட்டுக்கு ஆகாதிரி, கொஞ்சோண்டு பூ வாங்கி வைக்கிட்டு. என் பொண்டாட்டி பூ வைக்கிற பொம்பட்டு போய் ஒரு மரத்துக்கு பூ வாங்கி தலையில வச்சா. விட்டே வெண்ண மகள ஒரு பப்புன்னு ஒரு பொண்டாட்டி ஒரு மரத்துக்கு பூ வாங்கி வச்சா யாருக்கு கேவலம்? செருப்பு பிஞ்சு பூவை கட்டி கீழே சொல்லிவிட்டு நேர பூ வைக்கிற பொம்பளை கிட்ட போயிட்டு நீ தான் பூ கொடுத்த? ஆமா இன்னமும் 1000 ரூபாய் பூவை கூடையோட குடுமாண்டு செம்மந்து போய் என் பொண்டாட்டி தள்ள வச்ச செம்மடி மோத்தா மகளே. ஏன் மனைவி மேல பாசம், என் பொண்டாட்டி மேல பாசம். என்னடி பண்ணுதுன்னு கேட்டேன். மாமா தாகமா இருக்கு மாமா, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கேன் வாங்கி தாங்கண்டா. அப்படியே கடவாப்பள்ள குத்தலாம் நினைச்சேன். ஏன் பொண்டாட்டி தண்ணி குடிக்கிறதா? கடைக்கு கூட்டி போய் ஆப்பிள் ஜூஸே வாங்கி கொடுத்தேன். ஏன் பொண்டாட்டி மேல பாசம். வேற என்னமா பண்ணுது? லேசா பசிக்குது மாமா, ஹோட்டல்ல போய் 2 பரோட்டா வாங்கி தின்பமுண்டா. செருப்பு கழட்டிட்டேன். ஏன் பொண்டாட்டி பரோட்டா திங்கிறதா? கடைக்கு கூட்டி போய் மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்தேன். ஏன் பொண்டாட்டி மேல பாசம். இவ்வளவு நான் செஞ்சு என் கடைசியில என் பொண்டாட்டி என்ன ஒரு வார்த்தை கேட்டா செருப்புட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு வாங்கி தரைய, நீ என்ன மெண்டல் போயிடாது கேட்டா. இதுக்கு நான் மூடிட்டு இருந்தேன். பொண்டாட்டி மேல பாசம். பாசம் வைக்க வைக்க நம்ம நாசமாத்தே போக முடியும். யாருக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன காரணம்? பாசம்.
பொண்டாட்டிய பொண்டாட்டி மாதிரி நடத்துப்பா. சில பேர் பொண்டாட்டி மாதிரி பெரிய மிரட்டி 15 வருஷம் ஆச்சு. தங்கமான குணம். எப்படி சொல்ற? அவர் பேரு அழகு. ஆமாடா பேரு அழகு. எப்ப மாமி ஒருவர் எப்பமா இந்த பாரு நீ ரெண்டு ஒரு 50 கோன் பண்ணிடுவா. எதுக்கு பண்றா? நான் போய் அவன் தானே பாத்ரூம் கூட்டி வரணும்னு அவன் இவனுக்கு குஞ்சு கும்பிட மாட்டேன். ஆனா எத்தனை கொரோனா வந்துச்சு, எத்தனை பெரிய மனுஷனும் போய் சேர்ந்தாங்க. அத்தனை கொரோனா கூலிச்சாமி தப்பிச்சிட்டா. இன்னும் 15 கொரோனா வந்தாலும் கூலிச்சாமி தப்பிச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? கொரோனாவை விட கொடிய வைரஸ் இந்த என்னை பாத்துக்கல இன்னைக்கு ஒரு விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா வீட்டுக்கார பேர் பூரா வீட்டுக்கு போ தொட்டு நோய் கொஞ்சம் ஓடி ஓடி கட்டி பிடிச்சு படுத்துக்கு ரொம்ப பேசாத. 15 கீழே செட்டு பண்ணி பார்த்து பேச கீழே ஒழுக்கமா இருக்கு. பாத்துக்க பெரிய மனுஷன் பாத்துக்கிறீங்க. அருமையான புரியல. இந்த நாடகத்தை காண வருகிறது அன்பு சார்ந்த நாடக ரசிக பெருமக்களுக்கும் சிறப்பான முறையில நான் ஒரே ஒரு விஷயம் எல்லா பேருக்கும் சொல்லிக்கிறேன். சொல்லிக்கலாம்ல? இங்க இருக்கிற ஆண்களுக்கு ஒரு முக்கிய, பெண்களுக்கு இல்ல, இந்த ஆண்களுக்கு மட்டும் கட்டிய பொண்டாட்டியாவே இருந்தாலும் நம்ம ஒரு தப்ப மறைக்கிறதுக்காண்டி அதை பொண்டாட்டிட்ட சொல்லாதீங்க. அது நாளைக்கே ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு விட்டுரும். சத்தியமா சொல்றேன். நம்ம கட்டின பொண்டாட்டியை ஏமாத்த நினைச்சு ஒரு காரியம் பண்ணோம்னா நமக்கு அது பின்னாடி பெரிய விளைவை ஏற்படுத்தும். பொண்டாட்டியை மட்டும் ஏமாத்த நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? ஒருத்தர் எப்படிதான் ஒரு ஆளு கொத்தனார் வேலை பாக்குறாரு. ட்ரெயின் இருந்தாலும் 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் சம்பளத்துல ஒரு நாள் 700 ரூபாய் போட்டு வீட்டுக்கு போயிருக்கேன். அப்பதான் பொண்டாட்டி கேட்டுக்கு என்னங்க 1000 ரூபாய்ல 700 ரூபாய் இருக்கு, 300 ரூபாய் குறையுதே இருக்கு. இவன் பொண்டாட்டி சமாளிச்சுக்காங்க. எப்படி இந்த 300 ரூபாய் குறையுத இத பதில் சொல்லாம என்ன பண்ணிட்டியா? பொண்டாட்டி கண்ணத்தை புடிச்சு உச்சு 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 300 முத்தம் கொடுத்துருக்கா. சரியா போச்சு போடி. 300 ரூபாய் குறைஞ்சடி 300 முத்தம் கொடுத்து சரியா போச்சு. போ ஒரு முத்தம் 1 ரூபாய் பண்ணிக்க போன் முடிச்சிட்டேன். பொண்டாட்டிக்கு சரி நம்ம புடிச்ச பாசத்துல கொடுத்தான்னு விட்டுருச்சு. மறுநாள் 500 ரூபாய் கொண்டு கொடுக்குறா. என்னங்க 1000 ரூபாய் 500 ரூபாய் தான் இருக்கு. அப்படியா? எவ்வளவு வரையுது? 500 ரூபாய் வரையுதுங்க. வா கண்ணத்தை புடிச்சு உச்சு உச்சு 500 முத்தம் கொடுத்துருக்கா. சரியா போச்சுன்னு மறுநாள் சனிக்கிழமை வேலைக்கு போயிட்டான். அப்பதான் பொண்டாட்டி புருஷனுக்கு போன் எடுத்துருக்கு. என்னங்க என்னம்மா இந்த போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்தோம்ல, அம்மா கறிக்கடைக்காரருக்கு ஒரு 400 ரூபாய் தரணுங்க, வீட்டு வாசல்ல நிக்கிறாரு, பீரோல காசு இருக்குமா எடுத்து கொடுத்துருன்னு இருக்கேன். சரின்னு சொல்லிவிட்டு சரிங்க நான் கொடுத்துருன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை போன வச்சிருச்சு. புருஷங்கார வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் பீரோல திறந்து பாக்குறியா, இவன் வச்ச காசு அப்படியே இருக்கு. என்னடி கறிக்கடைக்காரருக்கு 400 ரூபாய் கொடுத்தியா? கொடுத்துட்டேங்க, காசு அப்படியே இருக்கு. நான் லூசு நினைச்சீங்களா? நீங்க போன வட்டம் 500 ரூபாய் கொடுத்து எனக்கு என்ன பண்ணீங்க? 500 முத்தம் கொடுத்தேன். அதுதான் காசு எதுக்கு நம்ம வெட்டி ஆகுறதுக்கு? கறிக்கடைக்காரர் வந்தியா 400 முத்தத்தை கொடுத்து முடிச்சு வச்சுட்டு இருக்கான். அது லூசு முண்ட. அப்ப நம்ம செய்யற தப்பு எங்க விட்டு பார்த்தீங்களா? யதார்த்தமா பண்ணுவோம், பிரச்சனை கொண்டு விட்டுருவேன். உனக்கு வேற எதாவது கொடுக்க வைக்கிறேன். நீ கொடுத்தாலும் ஈச்சு பிடிக்கிறான் முதல்ல பாரு. அருமையான முறையில் நமது சிவகங்கை மாவட்டம் காயாறு ஒன்றியம் நமது அஞ்சல் கிராமத்தில் அமர்ந்துள்ள ஸ்ரீ முருகன் வள்ளி தெய்வானை கோவில் 2ஆம் ஆண்டு பால்குடம் மற்றும் காவடி நிகழ்ச்சியை முன்னிட்டு சிறப்பாக இன்றைய அருமையான முறையில் நமது கோவில் முன்பாக வந்துள்ள சிங்கார மண்டல கலைஞர்கள் தலைமை காவல்துறை திரு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் சார்பாளர் அவர்கள் முன்னிலும் மற்றும் திருமதி கண்ணகி மலைச்சாமி அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் திரு கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அஞ்சவயல் கிராமத்தார்களால் நடத்தப்படும் நாடகமாக சிறப்பான நாடகம் புகுனை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிதாமணிகள் எங்கு சென்றாலும் வெற்றி பெற்று கொள்வது சிறந்த அருமையாக புதுக்கோட்டை மாநகர வருவாமலுக்கு மேற்பட்ட மாநகர கண்டெடுத்த கேபி காளிமுத்து அவர்கள் உங்கள் இவர்களுடைய வேலன் வேட்டன் விருத்தம் ஒரு நாளைக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் குயிலின் மேலாக அழகான ஒரு பாடக்கூடிய நவரச நாயகி நவரச தண்டர் எங்கு சென்றாலும் வெற்றி பெற்று கொள்ளக்கூடிய மதுரை மாநகர கண்டெடுத்த எம்எஸ்ஆர் மனோரஞ்சினி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்ற நாடகத்தில் முருக பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அவர்கள் சந்தம் பெற்று வெளிவந்துள்ள நாதகான பேரரசு புதிய மாணவர் மருகாவிற்கும் 8ஆம் மாணவர் கண்டெடுத்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் உங்கள் முன்னால் நாடர் கழகப்படாக தோன்றுவார். மற்ற நாடகத்தில் நாங்கள் என்ன ஆடிக்கொண்டாலும் எப்படிதான் பாடிக்கொண்டாலும் தகுந்தார் போல் இசையமைக்கு வந்திருக்கும் இசை கலையரசு என்ற முறையில் இந்த நாடகத்தில் சிறந்த அமைப்பாளர் ஆகிய அருமை பாசமே நமது கமிதி மாணவர் அறியாமல் இருக்கும்
செய்யாமங்கலம் மாநகர் கண்டெடுத்து சினிமா உலகத்தில் எப்படி டி.எம். சௌந்தரராஜனும் நாடக உலகத்தை பொறுத்தளவு அருமை பாசமிகு மாமா கே.ஆர். ராமதாஸ் அவர்கள் ஆரம்பியின் பின்னர் ஆதிமுகனி ஆதிமுகனானவனி பானை வைத்தோனி பட்டர்களை காப்பனே மூலப்பொருளே முத்தவனே கணேசா கணேசா ஏனென்று எழுமையான் இந்த ஏழை முகம்பாமையா பிள்ளையார் கோவிலுக்கு பொழுது குளிக்கி விழித்துக்கிட்டு குடைகளை ஊட்டிக்கிட்டு தனக்கு நட ஓட்டிக்கிட்டு சாலையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கர ஓரத்திலே அழகப்பான கணேசா மயக்க ஒரு வேலையே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா பழைய பாட்டு காதுக்கு எப்படி கேட்க இனிமையா இருக்கு. பட்டுப்பட்டார் பாட்டெல்லாம் உண்மைக்குமே பல தத்துவங்கள் இருந்த பாட்டு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வழக்காட்டில், உயரும் முன்மதிப்பு அயல்நாட்டு. அப்ப நம்ம ஒழுக்கமா பாடுபட்டா நம்ம மதிப்பு அயல்நாட்டு உயருமா? ஆனா இப்ப வந்து பாட்டு வரும் வாக்காண்டா முன்னாடி ஏட்டா பாட்டு இருக்கு. நம்ம செல்லுல ஒரு பாட்டு கேட்கிறேன், எனக்கு அப்படியே வாந்திதான் வருது. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு இங்க வந்து எழுதிட்டு பூரா பெரிய ஆளுகள்லாம் போயிட்டாங்க. வேற என்னத்தை எழுத போறாங்க? இந்த பாட்டை முழு பாட்டு வர போன சண்டைக்கு வராங்க. ஆனா எழுதுறது தப்பு தப்பா எழுதாங்க. அன்னைக்கெல்லாம் எங்க ஊரு சுடுகாட்டுல வந்து எழுதி வச்சிருக்கேன். எங்க அப்பதான் செத்து போச்சு சுடுகாட்டுக்கு போய் அங்க ஒருத்தர் எழுதி வச்சிருக்கேன். நன்றி மீண்டும் வருகை. ஏன்னா முதல்ல பொருட்காட்சியா இருக்கிறவங்க வாழ்த்து சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. ஆனால் இந்த நாடகத்திற்கு அருமையாக சிறப்பான முறையில் மிருதங்க கொடுக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி அருமை பாசமிகு ஐயா எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அரசு குலம் கண்டெடுத்த சிறந்தொரு முறையில் டி.வி. ஜெயம் அவர்களின் அருமை மாணவர்களாகிய அருமை பாசமிகு மைத்துனர் நமது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அர்ஜுனாடு கண்டெடுத்த என்.ஆர். ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் டொப்பினன் டோட்
மிக சிறப்பாக இந்த நாடகத்திற்கு மிருதங்க அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் இங்கு அருமையாக ஆளுநர் சக்கரவர்த்தி அருமை பாசமே மாமா எஸ்.எல். தங்கம் அவர்கள் அருமை மாணவருமாக அருப்புக்கோட்டை மாநகரம் அருகாமையில் இருக்கும் குலசேகர நல்லூர் மாநகரம் கண்டெடுத்து PM மதன்ராஜ் அவர்கள் உங்களுடன் விவரமணி ஆளும் அண்ட் சைடும்
அருமையான முறையில் தனது தனித்திறமைகளை சிறப்பாக எடுத்துரைத்த அன்பு இரு மாப்பிள்ளை அவர்களுக்கும் நெஞ்சாத கொண்டு சிறந்தோர் முறையில் அருமையாக இந்த நாடகத்திற்கு தாளம் காத்துக் கொண்டிருக்கும் தாள லய சுருதி கலைஞர் அருமை சுருதி கலைஞர் மைக் வைக்கிறார். சரி அருமையான முறையில் இந்த நாடகத்திற்கு தாளம் காத்துக் கொண்டிருக்கும் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் பரம்பப்பட்டி மாணவர் கண்டெடுத்த எஸ்கே குருட்டு குத்து கூலுசாமி எஸ்கேடா எச்சிக்கல எஸ்கே குருட்டு குத்து பார்த்து வாசி செத்து பொண்ணு கீழே நீ போய் பார்த்து சப்பு கிடங்கு வந்துச்சுடா ஏண்டா கூலுசாமி பத்தி லேச நினைக்காதீங்க. கூலுசாமி தாளம் போடுறது கூட என்ன விவாதம் தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வெங்கல பாத்திரத்துக்கு பேர் வைப்பாப்ல சட்டு 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 அருமையான ஒரு இந்த நாடகத்திற்கு சாப்பாடு ஏற்பாடு மிக மிக எத்தனை வகை கூட்டுறாங்க? 7. நமக்கு வச்சது 7 தான். நம்ம வேணாம்னு சொன்னது 3 திங்க முடியல. அதனால இத்தனை ஒரு கல்யாண வீட்டு சாப்பாடு போல வந்த அனைவருக்கும் சிறப்பான முறையில் சமையல் செய்த மிக முக்கியமாக சமையல் செய்த அன்பு உள்ளங்களுக்கும் ஆமா வெறும் வெஞ்சன அதை தின்னாலே போதும் போலயே சிறப்பான முறையில் இப்படியெல்லாம் எங்களுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த கோவில் நிர்வாகத்திற்கும் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் சமையல் அன்புக்கும் சமையல் செய்த அன்புலத்துக்கு நிகழ்ச்சி சார்பாகவும் எங்கள் கலைக்குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த இதயம் சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்துக்கு சிறப்பான முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களை போன்ற நாடக கலைஞர்களை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளும் அறிமுகப்படுத்துகின்ற சிறந்த நம்பர் 1 யூடியூப் சேனலாகிய நமது கீழக்கரை மாநகர மருகாமத்திற்கும் சிறப்பான ஒரு மாயாக்குளம் மாணவர் கண்டெடுத்து அறிவிக்கின்றார் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக அன்பானவர்களுக்கு நன்றி என்ற வணக்கம் மற்றும் சிறப்பான முறை நாடகத்திற்கு அருமையாக நமது ஊரையே மிக அழகாக அலங்கரித்து இங்கு தெல்ல தெய்வங்களுக்கு நாடகத்திற்கு மிக சிறப்பாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஒளி அமைப்பகம் நமது சாக்கூர் கிளை திருப்பத்தூர் மாணவர் கண்டெடுத்து ஸ்ரீ ஐயனார் ஆடியோஸ் ஐயனார் அப்பனே முருகா செந்தூர் வாழ் செல்வ குமரா வேறெடுத்து வீசி காட்டியவனை தமிழனின் தனி தேவா இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூடாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய் ஸ்ரீ ஐயனார் அருமையாக ஐயனார் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணியாற்றுகின்ற அன்பு சொந்த அண்ணன்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா அதை பக்கத்து நிறைய நாடகம் சில பேர் மைக் செட்டை பார்த்தா நினைப்பாங்க முகத்தை பார்த்தா அப்பாடா இன்னைக்கு தப்பிச்ச வருது. அருமையான முறையில் நன்றி. அதே போல வேறு ஊருக்குள்ள வந்ததுல இருந்து எங்க அண்ணன் பாட்டு ரொமான்டிக் பாட்டு ஃபுல்லா வெரைட்டிஸ் தான். என்ன அது எனக்கு ரொம்ப ஒரு பாட்டு பிடிச்சிருச்சு. என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? எப்படி பழைய பாட்டு நல்லா இருந்துச்சா? ராஜாவின் பார்வை ராணியின் பட்டம் கை மூடு விட்டம் பொன்னாலை எம்எஸ் விஸ்வநாதன் அப்படி கஷ்டப்பட்டு இதுவே ஒரிஜினல் பாட்டு ராஜாவின் பார்வை நடிச்சவங்க பாடினவரை இறந்து விட்டாரு. இருந்தாருன்னா தற்கொலை வாங்கிக்கல. எல்லாமே மியூசிக் அலப்பறைகளா. ஆமா எல்லாத்தையும் சிறப்பான ஒரு நன்றி கொண்டு இந்த நாடகத்திற்கு நாடக அமைப்பாளர் என்ற முறையில் நன்மதி பெற்றக்கூடிய அருமையான முறையில் சிறப்பாக உங்களால் 6 மணி நிமிஷம் கொடுக்கும் அருமை பாசமாக செய்யாமல் எடுத்து KR ராமதாஸ் 6 மணி மற்றும் S பார்வாலு K கருங்குளம் பரமக்குடி இவர்களும் சேர்ந்து சிறப்பாக நாடகத்தை அமைத்தவர்கள் நெஞ்சார்ந்து எடுத்து கொண்டு இப்படிக்கு அஞ்சவனில் சாக்கூர் கொத்தமங்கலம் கிராமத்தார்கள் என்பதை சிறப்புடன் தெரியப்படுத்திக் கொண்டு அப்புறம் நடன மங்கை பேரை சொல்லலாமா? உங்களுக்கு நடனமான காக்க நடன மங்கை நாட்டிய தாரை நடன சிங்காரி ரோசா மொட்டு புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி RS ராதா செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி அம்மாடி பொண்ணுக்கு தங்கம்மா கண்ணுக்கும்
அருமையான முறை மிக சிறப்பாக பாடல்படிய மாமாவுக்கு நன்றி தெரிவித்து ஏன்னா நாடகத்தை நல்லா பார்த்துருக்கீங்க ரொம்ப நன்றி. அதனால நான் போயிட்டு அந்த டான்ஸ்கார பேப்பாவை வேகமாக வெளியே விடுகிறேன். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்கார முகரையை பார்க்கறதுக்கு உங்க எல்லாருக்கும் எரிச்ச மசரா இருக்கும்னு எனக்கு தெரியும். வேற வழி இல்லை. நானும் நோட்டீஸை வாசிக்கணும், வந்திருக்கிற பேரெல்லாம் சொல்லணும், வந்த கடமைக்கு 2 கதை வேற சொல்லணும். இல்லைன்னா பப்புனு ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன்னு எனக்கு கேவலப்பட்டு விடுவாங்க. அந்த ஐயா அடுத்தபடியாக பண முறையில் நடிகர்களை ஒன்று சேர்த்துக் கொண்டு வந்த நாடக அமைப்பாளர் பால அவர்களுக்கு பொன்னாட போடப்படுகிறது. மதுரை ஏர்போர்ட் அறியாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர் திசைப்புலியமாகி அதே மதுரை ஏர்போர்ட் அறியாமல் இருக்கும் சோழன் குருணி என்ற கிராமத்தை சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் ஐயா பப்புல்காமி என்பதை நன்றாக கொண்டு போன வருஷம் இந்த மண்ணை மிதிச்சது. இந்த வருஷம் இந்த மண்ணை மிதிச்சிருக்கேன்னா முருகப்பெருமான் அருளா நல்லவர்கள் ஆசீர்வாதம் எப்படி வேண்டும். அதனால நான் போயிட்டு அந்த பாப்பாவை வர சொல்லுகிறேன். எப்படி பாத்தீங்கன்னா ஆசைகளை சொல்லிவிட்டு போதாமா mic setting, hello, sexy videos. Check them out. Hi. மதராஸ் என் நெஞ்சில் ஒரு ஆசையை சொல்ல போறேன். 5 வயசுல 5 ஒரு பிள்ளைய காதலிச்சு புருஷன் கூட ஓடி போச்சு. ஆமா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி உடச்சிடாம பார்க்கிறதே பின்னாடி ஏக்கா பொண்ணு நான் வச்சே பாரு நாங்க 2 பேரும் பிஞ்சுறேன் அழைச்சி போய் பிஞ்சுறேன் ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால வீட்டு முன்னால காலையில் எழுந்து போட போட்டு அதில் சவுண்டு கேட்டு நானும் அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணு கண்ணு ஒட்டிக்கிச்சு காதல் வந்து சென்னை மாநகரில் சவுத்து உசுமான் லலிதா அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல கண்ணு கண்ணு ஒட்டிக்கிச்சு காதல் வந்து கண்ணாடி